ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? 1/11/2025 சாக்கார் முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இந்த ஆன்மீக பல்கலைக்கழகத்துடைய மாணவர்கள். உங்களுடைய வேலையே இந்த முழு உலகத்துக்கும் பாபாவை பற்றிய அறிமுகத்தை, பாபா கொடுக்குற செய்தியை கொடுக்கறது தான். ஸோ இந்த மாணவர்களுக்கான வேலை இது தான். இல்லை, இப்போ எம்பிஏலாம் படிக்கிறவங்களுக்கு வெளியில் போய் அதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, வெளியில் போய் பொருளை விற்பாங்க, இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக. அந்த மாதிரி நம்ம தேரியாக படிக்கிறது மட்டும் இல்லை, இதை மற்றவர்களுக்கு கொடுக்கவும் செய்யணும். வீடு வீடாக போய் இதோடைய நினைவு கிறிஸ்தவ மதத்தில் அது வெளிப்படுது. அவங்க அப்படி அந்த மதத்தை பற்றி வீடு வீடாக போய் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. கேள்வி: குழந்தைகளாகி நீங்கள் எந்த விஷயத்தை தண்டோர அடித்து புரிய வைக்கணும்? புது தெய்வீக ராஜ்யம் மீண்டும் ஸ்தாபனை ஆகிட்டு இருக்குது. பல தர்மங்கள் இப்போ அழிய போகுது. ஆனால் எல்லோரும் கவலை இல்லாமல் இருங்க. இந்த நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் அது நடந்து தான் தீரும். ஆனால் இது முடிந்த பிறகு தெய்வீக ராஜ்யம் வரப்போகுது அப்படின்னு தண்டோராடிங்கன்றார் பாபா. ஓம் சாந்தி. இது ஆன்மீக பல்கலைக்கழகம். உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களுக்கும் சொந்தமான பல்கலைக்கழகம் இது மட்டுமே. ஸோ இந்த பல்கலைக்கழகம், அதாவது யூனிவர்சிட்டி, இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கும். யூனிவர்சிட்டினா யூனிவர்ஸ், பிரபஞ்சம்னு வருது இல்லையா? அப்போ யூனிவர்சிட்டின்ற வார்த்தையே நம்முடைய வார்த்தை தான். மற்றவர்கள் யாரும் உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாவும் படிக்கிற இடம் தான் யூனிவர்சிட்டி. அப்படி எந்த யூனிவர்சிட்டிலையாவது படிக்குதா உலகத்தில்? பிரம்மகுமாரி சென்டர் தான் உலகத்தில் உள்ள அத்தனை ஆத்மாக்களும் படிக்க வேண்டிய யூனிவர்சிட்டி. ஆன்மீக பல்கலைக்கழகம் இது. வெளியில் இருக்கிறது உலகியல் பல்கலைக்கழகம். ஆனால் இது மட்டும்தான் இறை தந்தையுடைய பல்கலைக்கழகம். எல்லா ஆத்மாக்களுக்கும் ஃப்ரீயாக அனுமதி, பாடம் கிடைக்கிது. அவங்க வரலனாலும் அவங்கள தேடி போய் நம்ம கொடுக்குறோம். எப்படியாவது இந்த செய்தி எல்லோருக்கும் போயிடணும் இல்லையா? அப்போ கொடுக்குறவங்களுக்கும் அவங்க வீடு தேடி வர்றதுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம ஞானத்தை எடுக்க எடுக்க உயர்ந்த பதவி, அவங்களுக்கு முக்தி மட்டும் கிடைக்கிது. ஸோ எப்படியாவது செய்தியை கொடுக்கணும் தானே. இந்த செய்தி ரொம்ப ஈஸியும் கூட. என்ன செய்தி? கடவுள் நம்ம எல்லையற்ற தந்தை, நம்ம எல்லாருடைய தந்தை. அவரை தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ அவர் இப்படி இருக்கிறாரு, அவர் வந்துட்டாரு, அவரை இப்படி நினைங்கன்னு சொல்லணும், அவ்வளோதான். அவரை எல்லையற்ற பிரியதர்ஷன்னு சொல்லலாம். உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய காதலன் அவர். உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவாத்மாக்களும் அந்த ஒரு பிரியதர்ஷனை தான் நினைக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நல்லா தாரணை பண்ணணும். தெளிவான புத்தி இருந்தால் நல்லா தாரணை ஆகும். உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒருவர் தான். பல்கலைக்கழகத்தில் மனிதர்கள் தானே படிப்பாங்க. இப்போ குழந்தைகளாகிய நீங்கள், நாம் தான் 84 பிறவி எடுத்தோன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. மற்றபடி 84 லட்சம் பிறவி கிடையாது. உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுமே இப்போ அழுக்காக தான் இருக்கிறாங்க. ஏன்னா இது கலியுகம், சீச்சி துக்க உலகம், அழுக்கான உலகம். அப்போ இங்கே இருக்கிற ஆத்மாக்களும் அழுக்காக தான் இருப்பாங்க. அவங்கள சுகதாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறவர் ஒரே ஒரு தந்தை தான். ஸோ அப்போ துக்கதாமத்திலேருந்து விடுவிச்சு சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுனால தான் அவர் பேர் லிபரேட்டர்னு சொல்கிறோம். அதாவது விடுவிப்பவர். நீங்கள் சொர்க்கத்துக்கு போன பிறகு முழு உலகத்துக்கும் அதிபதி ஆகிறீங்க. இந்த செய்தியை எல்லோருக்கும் போய் சொல்லிட்டு வாங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ
அதுதான் வந்து நோவாவின் பிழைன்ட்டு பைபிள் குரானில் இருக்கும். உலகம் அழிய போது எல்லோரும் இதில் ஏறுங்கன்ட்டு. இந்த குறிப்பாக இந்த முரளி விஷயந்தான் அங்கே வெளிப்பட்டிருக்கு இல்லையா? உலகம் அழிய போது அது நடக்க தான் செய்யும், சொர்க்கத்துக்கு ரெடி ஆகுங்க அப்படிங்கிற செய்தியை கொடுங்கன்றார். எல்லோருமே பாபாவை நினைக்க தான் செய்கிறாங்க, எல்லா மதத்தினருமே. ஸோ அந்த கடவுளைத்தான் வழிகாட்டி, லிபரேட்டர், இரக்கமனம் கொண்டவர் அப்படிலாம் சொல்கிறாங்க. பல மொழியில் பலவிதமாக வார்த்தைகளில் சொல்லுவாங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் எல்லா ஆத்மாக்களும் அவங்க எந்த மதம் எந்த மொழி சார்ந்தவராக இருந்தாலும் அந்த ஒரு கடவுளைத்தான் கூப்பிடுறாங்க. அப்போ ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அவர் தானே ஆசிரியர் இல்லையா? தப்பிக்கிறதுக்கான வழியை சொல்பவர் அவரு தானே. யாரு? நம்ம பாபா, சிவபாபா. ஆக்சுவலாக சின்ன வயசில் அந்த சினிமா பாட்டு எங்க முதலாளி தங்க முதலாளி இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் மனிதனுக்கு எவ்வளோ மகிமை பாடுறாங்கன்னு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது செட் ஆக மாட்டேங்குது. அப்போ அது கடவுளுடைய மகிமை. அப்போ நாஸ்திகனாகவே இருக்கும்போது இது மனிதனுக்கு இதை பாடக்கூடாதுன்னு தோணுது. ஆனால் இது கடவுளுக்கான மகிமைன்றது இப்போ தான் தெரியுது. ஸோ அவர் பரமபிதா அப்படின்னு கிறிஸ்தவர்கள் சொல்கிறாங்க, இந்துக்கள் கூட அப்பனே ஈசா அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அவரே அனைத்து ஆத்மாக்களுக்கும் டீச்சராகவும் குருவாகவும் இருக்கிறாருன்றது யாருக்குமே தெரியல. அப்போ டீச்சராக இருக்காருன்னா வந்து தானே சொல்லி கொடுப்பாரு, எல்லோருக்கும் வழி கொடுக்கிறார். இந்த எல்லையற்ற வழிகாட்டியை குழந்தைகளாகி நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. பிராமணர்களாகி உங்களை தவிர வேற யாருக்கும் கடவுளை பற்றி தெரியாது. அது ஏன் ஆத்மானா என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது உங்களை தவிர. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் தெரியாது, குறிப்பாக பாரதவாசிகளுக்கு சுத்தமாரும் தெரியாதுன்றார். உலகத்தில் ஆத்மானா என்னன்னு தெரிந்த ஒரு மனிதன் கிடையாது ஒட்டுமொத்த உலகத்திலும். ஆனால் பூர்வ மத்தியில் ஜொலிக்கிற அழகிய நட்சத்திரம்னு சொல்கிறாங்க, ஆனால் புரிஞ்சிக்கிறது கிடையாது. ஏதோ அங்கே கடவுள் இருக்கிறாரு பூர்வ மத்தியிலன்னு வள்ளலாறுலாம் சொல்லிட்டார். ஆத்மாவோ அழிவற்றது, அது ஒருபோதும் பெருசாவோ சின்னதாவோ ஆகாது. உங்களுடைய ஆத்மா எப்படி சின்ன புள்ளியாக இருக்குதோ அதே மாதிரி பாபாவும் சின்ன புள்ளியாக தான் இருக்கிறாரு. பெருசாவோ சின்னதாவோ அவரும் ஆகிறது கிடையாது. ஏன்னா அவரும் உங்களை மாதிரி ஒரு ஆத்மா தான். ஆனால் பரமாத்மா எதில்? குணத்தில் உயர்ந்தவர். அதான் சுப்ரீம் சோல்னு சொல்கிறோம். அவர் மட்டும் கிடையாது, அனைத்து ஆத்மாக்களுமே பரந்தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள் தான் இல்லையா? இறைவன் மட்டும் பரந்தாமத்தில் வசிக்கிறவர் கிடையாது. ஸோ எல்லா ஆத்மாக்களும் இந்த பூமிக்கு நடிக்கிறதுக்காக வராங்க, மீண்டும் தன்னுடைய பரந்தாமம் போகிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. ஸோ பரமாத்மாவை எல்லா ஆத்மாக்களும் நினைக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பரமாத்மா தான் எல்லா ஆத்மாக்களையும் முந்தைய கல்பத்தில் முக்திக்கு அனுப்பி வச்சார். அதனால தான் அவரை நினைக்கிறாங்க. இப்போ என்னை அழைச்சிட்டு போ நினைக்கிறாங்களா? அப்போ அழைச்சிட்டு போகிறதானே அவருடைய வேலையே இல்லையா? சூப்பர். ஆத்மா தான் தம பிரதானமாகுது. ஆனால் அழைச்சிட்டு போகிறது மட்டும் இல்லை, அனைத்தையும் நிரப்பி அழைச்சிட்டு போகிறார். அடுத்த கல்பத்துக்கு தேவையான அனைத்தையும் நிரப்பி. ஆத்மா தான் தமோ பிரதானமாக ஆகுது. அதனால் ஏன் நினைக்கிறாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. ஏன் கடவுளை நினைக்கிறோன்னே தெரியல. குழந்தை கூட அப்பான்னு சொல்லுது, ஆனால் அதுக்கு எந்த அர்த்தமும் தெரியாது. அந்த அப்பா கிட்ட வந்து என்ன கிடைக்குதுன்னு தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த மாதிரி தான் நீங்களும் பக்தி மார்க்கத்தில் அப்பா அம்மான்னு சொன்னீங்களே தவிர எதுவும் தெரியாமல் தான் சொன்னீங்க. பாரதத்தில் ஒரே ஒரு தர்மம் தான் இருந்துச்சு, அதுதான் தெய்வீக தர்மம்னு சொல்லப்படுது, தேவதைகளின் தர்மம். பிறகு அதில் மற்ற தர்மங்கள் நுழைய ஆரம்பிக்குது. இதுதான் தேவர்கள் அசுரர்களோடு கலக்க ஆரம்பித்தார்கள் அப்படின்னு பைபிள் ஆதியாகமம் 6வது அதிகாரத்தில் தொடக்கத்திலேயே இருக்கும். இப்போ பாருங்க எவ்வளோ ஆயிடுச்சு மற்ற தர்மங்கள்.
அதனால தான் இவ்வளோ சண்டை. இதை எல்லா நாட்டிலையுமே இப்போ எல்லா மதங்களும் வந்துருச்சு. குழப்பத்துக்கு முக்கியமான காரணம் அதுதான். அதுவும் குறிப்பாக எங்கெல்லாம் மற்ற தர்மத்தை சார்ந்தவர்கள் அதிகமாக நுழையிறாங்களோ அங்கேருந்து அவங்கள வெளியேற்றுறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ உலகம் ஃபுல்லாக இந்தியர்களை வெளியேற்றுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா? ஏன்னா நம்முடைய நாடு இங்கே இருக்குது, இதை விட்டுட்டு அங்கே போகும்போது நிறைய சண்டைகள் இதெல்லாம் வருது. ஸோ இதுக்காக நிறைய சண்டையெல்லாம் நடந்துச்சு. ரொம்ப இருளாயிடுச்சு, அஞ்ஞான இருள். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது இல்லையா? எவ்வளோ பேர் தான் ஒரு நாடு தாங்கும்? ஸோ அதனாலேயும் பிரச்சனை வருது. நடிகர்களுக்கும் கூட ஒரு அளவு இருக்குது. ஒரு நாடகத்தில் இத்தனை பேர் தான் நடிக்கணும்னு இருக்குது. அதே மாதிரி இந்த எல்லையற்ற நாடகத்திலையும் நடிகர்கள் எத்தனை பேருன்னு ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம். ஸோ இதில் எத்தனை நடிகர்கள் இருக்கிறாங்களோ அவங்க ஒரு கல்பத்தில் கூடவோ குறையவோ செய்யாது. அதே அளவு ஆத்மாக்கள் தான் இருப்பாங்க. எப்போ எல்லா ஆத்மாக்களும் இந்த மேடைக்கு வந்துடுறாங்களோ பிறகு எல்லோரும் திரும்பி போகணும். ஸோ அந்த காலத்துலலாம் மேடை நாடகம் போடும்பொழுது நாடகம் முடியும் போது எல்லா நாடக நடிகர்களும் கடைசியில் மேடைக்கு வருவாங்களாம். அப்படின்னா அர்த்தம் முடிஞ்சிடுச்சு, போக போகிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இங்கேயும் எல்லாரும் வந்துட்டால் போக வேண்டியதுதான். ஸோ நடிகர்கள் யாரெல்லாம் இன்னும் வராமல் பரந்தாமத்தில் இருக்கிறாங்களோ அவங்களும் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் மக்கள் தொகை ஏறக்கூடாதுன்னு எவ்வளோதான் கட்டுப்படுத்துறதுக்கு குடும்ப கட்டுப்பாடு அந்த மாதிரி தலையை உடச்சிக்கிட்டா கூட கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் நாங்கள் பிரம்மகுமாரிகள், நாங்கள் எப்படி மக்கள் தொகையை கட்டுப்படுத்துகிறோம், குடும்ப கட்டுப்பாடு பண்ணுறோம் அப்படின்றத நம்ம புரிய வைக்கிறோம் இல்லையா? காமத்தில் ஈடுபடலைன்னா குழந்தை பிறக்காது, முடிஞ்சு போச்சு. 9 லட்சம் பேர் தான் சொர்க்கத்தில் வசிப்போம். ஸோ அப்போ அவ்வளவு குறைஞ்சிடுது மக்கள் தொகை. ஸோ நாங்கள் எல்லோருக்கும் சத்தியத்தை தான் சொல்கிறோம். இப்போ சத்தியமான உலகம் உருவாகிட்டு இருக்குது, அதை தான் புது உலகம் சொல்கிறோம். மரம் புதுசாக இருக்கும்போது கண்டிப்பாக சின்னதாக தானே இருக்கும். அந்த மாதிரி சொர்க்கத்தில் மரம் சின்னதாக இருக்குது, அதனால் மக்கள் தொகை கம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ இது பெரிய மரம், இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? இங்கே மக்கள் தொகையை கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இன்னும் தமப்பிரதானமாக ஆகிட்டு இருக்குது இல்லை? அதனால் வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ காமத்தை விட்டால் தானே இது கட்டுப்படும். யார் இப்போ காமத்தை விடுறாங்க? இன்னும் தமப்பிரதானம் அர்த்தம் காமத்தில் மூழ்கிட்டே இருக்கிறாங்க. யாரெல்லாம் நடிகர்கள் வர வேண்டி இருக்குதோ அவங்க இங்கே நடிக்கிறதுக்கு உடம்பு எடுக்க தானே செய்வாங்க. ஸோ அப்போ எப்படி மக்கள் தொகை கட்டுப்படும்? ஸோ இந்த விஷயங்கள் பாவம் மற்றவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. கூர்மையான புத்தியுடையவர்கள் தான் புரிஞ்சுக்கிறாங்க. ராஜ்யத்தில் விதவிதமாக நடிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு ராஜ்யத்தில் பலவிதமான நடிப்பு நடிக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க இல்லையா? ஸோ அதற்கேற்ப இங்கே தயாராகிறாங்க. சத்தியுகத்தில் எந்த ராஜ்யம் இருந்ததோ அதே ராஜ்யம் இப்போ மறுபடியும் உருவாகிட்டு இருக்குது. கண்டிப்பாக மாறிடுவாங்க. தம பிரதானத்துலேருந்து சதோ பிரதானமாக மாறிடுவாங்க. பழைய உலகத்துலேருந்து புது உலகத்துக்கு போயிடுவாங்க. ஸோ அப்படி போகிறதுக்காகத்தான் நாம் படிக்கிறோமே தவிர இந்த உலகத்துக்காக படிக்கலை, புது உலகத்துக்காக படிக்கிறோம். இப்படி ஒரு பல்கலைக்கழகத்தை உலகத்தில் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வேறு யுகத்துக்காக படிக்கிறோன்ட்டு. நான் உங்களுக்கு அந்த அமர உலகத்துக்கு போகிறதுக்காகத்தான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சுயம் பகவானே இறை தந்தையே சொல்கிறார். மற்றபடி இந்த மரண உலகம் அழிய போகுது. அதனால் இதுக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சத்தியுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய ராஜ்யம் இருந்தது. அது எப்படி உருவாச்சு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஏன்னா அது ஃபஸ்ட் கிளாஸ் ராஜ்யம், அதுதான் ராமராஜ்யம், அதுதான் வேணும்னு எல்லாரும் இயங்குறாங்க. ஆனால் அது எப்படி உருவாச்சு? மனிதர்களால் உருவாக்க முடியாது. மனிதர்களால் ராவண ராஜ்யத்தை தான் உருவாக்க முடியும். ஸோ அது கடவுளே உருவாக்குறாரு, மனிதர்கள் மூலமாக உருவாக்குறாரு.
அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. எங்கெல்லாம் நீங்கள் இதை சொற்பொழிவு பண்ணுறீங்களோ அங்கே கண்டிப்பாக லக்ஷ்மி நாராயணன் படத்தை வச்சுக்கோங்க, இல்லையா? அது ஆழமாக பதியும் படம் காட்டி புரிய வைக்கும்போது. இப்படி ஆகிறது தான் நம்முடைய லட்சியம் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அவங்களுடைய ராஜ்யம் எப்போ நடந்ததுன்ற அந்த தேதியெல்லாம் கூட போடுங்கன்றார். எப்படி கிறிஸ்தவ தர்மத்துக்கு சொல்கிறாங்கல்ல, 2000 வருடம் முன்பு கிறிஸ்தவ மதம் தோன்றிச்சுன்ட்டு, அந்த மாதிரி புது உலகத்தின் தொடக்கத்தில் 1250 வருடம் இந்த லக்ஷ்மி நாராயணனுடைய வம்சம்தான் ஆட்சி செஞ்சதுன்னு புரிய வைங்கன்றார். சூப்பர்ல. ஸோ ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் மேலேருந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் தொகை ஏறிக்கிட்டே இருக்கும். ஸோ தேவதைகளின் வம்சம் இருக்கும்போது மற்ற தர்மத்தின் வம்சமே இருக்காது இந்த பூமியில். ஸோ இப்போ மீண்டும் தேவதைகளின் வம்சம் உருவாகிட்டு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மற்றதெல்லாம் அழிய போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா தேவதைகள் வந்துட்டாலே மற்றவங்க அழிஞ்சிடுவாங்க. போர் எதிரிலேயே இருக்குது உலகத்தை அழிக்கிறதுக்கு, மற்ற தர்மத்தை அழிக்கிறதுக்கு. பாகவதத்தில் இதை பற்றிய கதைகள் எழுதப்பட்டிருக்குது. ஸோ குறிப்பாக அந்த டைம்லலாம் பக்தி அதிகமாக இருந்துச்சு இல்லையா? ஸோ கோயிலில் பாகவதம் கதைகள்லாம் சொல்லுவாங்க, அதையெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்களாம் சின்ன வயசில். ஆனால் இப்போ நிஜத்தில் அந்த ராஜ்யம் எப்படி உருவாகுது, மற்ற வம்சங்கள் எப்படி அழியுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக பாபா தான் ராஜயோகத்தை முந்தைய கல்பத்திலும் கற்பித்தார். ஸோ அப்போ இந்த ராஜயோகத்தில் யார் தேர்ச்சி அடைந்தார்களோ அவங்க தான் வெற்றி மாலையில் மணியானாங்க, உயர்ந்த பதவி சத்தியோகத்தில் அடைந்தார்கள். இப்போவும் அப்படித்தான். உங்களை தவிர வேறு யாருக்கும் இந்த மணியை பற்றியே தெரியாது. ஆனால் ஜபம் மட்டும் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஜப மாலையை உருட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாலையில் இருக்கிற மணி நாம தானே உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய இது உண்மையிலே இல்லற மார்க்கம். ஸோ எல்லா மணியும் ஜோடியாக இருக்கும், ஒரே ஒரு மணியை தவிர அது சிவபாபா மேலே இருக்கிறார். ஏன்னா அவருக்குன்னு உடம்பு கிடையாது. பிறகு பிரம்மா சரஸ்வதி அவங்க தான் லக்ஷ்மி நாராயணனாக ஆகுறாங்க. முதல்ல அப்பா இருக்கணும் சிவபாபா, பிறகு தான் ஜோடி மணிகள் ருத்ராட்ச மணிகள். நேபாளில் ஒரு மரம் இருக்குதான், அங்கேருந்து தான் இந்த ருத்ராட்சம் மணிகள் வருதான். அதில் உண்மையானதும் இருக்குது, போலியும் இருக்குது. அதில் எந்த அளவுக்கு சின்னதாக இருக்குதோ அந்த அளவுக்கு அதோடைய விலை அதிகமாக, அதுக்கு தான் டிமாண்ட் அதிகம் இல்லை. இப்போ இந்த விஷயமெல்லாம் உண்மையிலே அதை குறிக்குது அப்படிங்கிறத நாம் தான் புரிஞ்சுக்கிறோம். அந்த ஜபமாலையில் இருக்கிற ஒரு மணிக்கும் என்ன அர்த்தம், யாரை குறிக்குதுன்னு தெரியும். விஷ்ணுவுடைய வெற்றி மாலை அதுதான் ருண்ட மாலைன்னு சொல்கிறது, அது இப்போ உருவாகிட்டு இருக்குது. ஸோ ருண்ட மாலைன்னா மண்டவோடு மாலைன்னு அர்த்தம் இல்லையா? காளி மண்டவோடு மாலை போட்டிருக்கிறதா காட்டுவாங்க. அது 2 அர்த்தம் வருது. இப்போ முற்றிலும் தன்னை இறந்ததாக நினைத்து மர்ஜீவா வாழ்க்கை வாழறவங்களுடைய மாலைன்றது தான். அங்கே இறந்துன்றானே மண்டவோட காட்டிட்டாங்க. அவங்க அதாவது பக்தர்கள் மாலையை உருட்டிக்கிட்டு ராம் ராம்னு சொல்கிறாங்க. ஆனால் ஏன் சொல்கிறோம், இதுக்கு என்ன அர்த்தம் எதுவுமே தெரியாது, சும்மா மாலையை உருட்டுறாங்க. ஆனால் இங்கே பாபா தெளிவாக சொல்கிறார், என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க அப்படின்ட்டு. ஸோ அப்போ தெரிஞ்சு நம்ம நினைக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஸோ ஒரு விதத்தில் அந்த இங்கே நம்ம நினைக்கிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். வாயை திறந்து சொல்கிறது கிடையாது. உண்மையில் அஜபா ஜப் அப்படின்வாங்க, அதாவது உச்சரிக்காமல் உச்சரிக்கிறது மனசுக்குள்ளேயே. அப்படிங்கிறது நாம் நினைக்கிறதுடைய நினைவு தான். ஏன்னா இங்கே வாயை திறந்து எதுவும் நம்ம சொல்கிறது கிடையாது. பாடல்கள் கூட ஸ்தூலமான விஷயம் ஆயிடுது. இங்கே நாம் குழந்த நம்ம அப்பாவை நினைக்கணும், அவ்வளோதான். அப்படி இல்லை பாட்டு பாடுறீங்கன்னா பாட்டு தான் ஞாபகம் வரும். எப்படி கடவுள் ஞாபகம் வருவார்?
சூப்பரான பாயிண்ட் அது இல்லையா? இப்போ சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகான்னு ஒரு சினிமா பாட்டு இருக்குது, நல்லா இருக்கும். நீங்கள் பாடினீங்கன்னா அந்த ராகத்தில் தான் உங்கள் கவனம் போகுமே தவிர கடவுள்கிட்ட எப்படி கவனம் போகும்? அதுமாதிரி ஓம் நம சிவாய ஹரஹர சிவனேன்னு எஸ்பிபி பாட்டு இருக்குது, அந்த பாட்டுடைய ராகத்தில் தான் புத்தி லயிக்கும். எப்படி கடவுள்கிட்ட போகும்? இது எல்லா மதத்துக்குமே பொருந்தும். அதனால தான் இங்கே வாயை திறந்து சொல்கிற விஷயம் இல்லை, நினைக்கிற விஷயம், உணர்கிற விஷயம். இங்கே முக்கியமான விஷயமே நினைவு தான். நீங்கள் சத்தத்திலேருந்து விடுபட்டு போகணும். பாபா நமக்கு கொடுத்துருக்கிற கட்டளையே மன்மனாபவ தான், மனதனால் நினச்சிக்கிட்டு இருக்கிறது தான். பாபா ஒன்றும் பாடுங்க ஆடுங்க கத்தி கூச்சல் போடுங்கன்னெலாம் ஒருபோதும் சொல்கிறது கிடையாது. என்னோட புகழை கூட பாட வேண்டிய அவசியம் கிடையாதுன்றார். உங்கள் புகழை தானே பாபா பாடுற, நல்ல மியூசிக் போட்டால் நல்லா இருக்குது பாபா, அதுவும் தேவையில்லைன்றார். ஏன்னா அவர் ஞான கடல், சுகம் சாந்தியின் கடல்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அந்த ஞானத்தில் மூழ்கிறது தானே நம்ம பண்ணணும். அவர் ஞானக்கடல் சொல்கிறதுனால யாருக்கு லாபம்? அவர் சுகக்கடல் சாந்தி கடல் சொல்கிறதுனால யாருக்கு லாபம்? அந்த சுகத்தில் மூழ்கணும், அமைதியில் மூழ்கணும். அவர் எப்படி சாந்தி கடல் சுகக்கடலாக இருக்கிறாருன்னு உங்களுக்கு தான் தெரியும், அவங்களுக்கு தெரியாத, அதனால சும்மா பாடுறாங்க. நாம் தான் அனுபவம் பண்ணணும். அப்படியே பேரை மட்டும் வச்சுட்டாங்க, சுகக்கடல் அமைதி கடல்ன்ட்டு. உங்களை தவிர வேறு யாருக்கும் இதோடைய அர்த்தம் தெரியாது. அதே மாதிரி நான் எப்படி இருக்கிறேன், ஆத்மாக்களாகி நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, இந்த விஷயத்தெல்லாம் தந்தை தான் சொல்கிறார். தன்னுடைய பேரு ரூபம் பற்றிய அறிமுகத்தை கொடுக்கிறார். இங்கே மனிதர்கள் தன்னுடைய பாகத்தை நடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அரை கல்பம் பக்தி செஞ்சுருக்கிறாங்க. பாபா இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு வரலை. சொர்க்கத்தில் சுகத்தை அனுபவிச்சு நரகத்தில் துக்கத்தை அனுபவிக்க பாபா வரல. ஏன்னா பாபா சொல்கிறாரு, நான் சுக துக்கத்திலேருந்து விடுபட்டு இருக்கிறேன். அப்படின்னு அர்த்தம், சொர்க்கத்துக்கும் வருவதில்லை, சொர்க்கத்தில் சுகத்தையும் அனுபவிக்கலை, நரகத்தில் துக்கத்தையும் அவர் அனுபவிக்கலை. நீங்கள் தான் ரெண்டுத்தையும் அனுபவிக்கிறீங்க. கலியுகத்தில் துக்கத்தை அனுபவிக்கிறீங்க, சொர்க்கத்தில் சத்தியுகத்தில் போய் சுகத்தை அனுபவிக்க போகிறீங்க. அதனால் உங்களுடைய நடிப்பு என்னை விட உயர்ந்ததுன்றார். பாபாவோட நம்முடைய நடிப்பு தான் உயர்ந்ததுன்றார். ஏன்னா நான் பாட்டுக்கு போய் உட்காந்துக்கிறோம் ஓய்வா பரந்தாமத்தில். ஸோ நீங்கள் தான் இந்த சுகத்தின் பாகத்தை நடிக்கிறீங்க. அப்புறம் துக்கத்தின் பாகம் வரும்போது அரை கல்பமாக அவரை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் ஒன்றா அங்கே உட்காந்துட்டு நீங்கள் கூப்பிட்றதெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கிறது கிடையாது. என்னுடைய நடிப்பு இந்த சங்கமேகத்தில் தான் நடக்குது, இப்போ தான் வரார். ஸோ அவருடைய பாகமும் தெரியும், நாடகத்தை பற்றியும் பாபாவுக்கு தெரியும். அதனால் இப்போ நாடகம் முடிய போகுது. அதனால் என் குழந்தைங்க எல்லாம் இப்போ அழுக்காயிருப்பாங்க, எல்லோருமே அவங்கள தூய்மையாக்கக்கூடிய நடிப்பை நான் போய் நடிக்க போகிறேன் அப்படின்னு பாபா வரார். ஸோ மற்றபடி இது வரைக்கும் நம்ம பக்தியில் நினச்ச அத்தனையும் பொய்யே. பரமாத்மா சர்வசக்திவான் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் நமக்குள்ளே இருக்கார், நமக்கு மனசில் என்ன ஓடுதுன்றதெல்லாம் அவருக்கு தெரியும். இப்படியெல்லாம் மனிதர்கள் நினைக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறார், அப்படியெல்லாம் தெரியாது, உங்களுக்குள்ளே ஒன்றும் நான் கிடையாது. நீங்கள் எப்போ முற்றிலும் தமப்பிரதானம் ஆகிடுறீங்களோ அப்போ நான் வர வேண்டிய நேரத்தில் சரியாக சாதாரண உடலில் தான் வரேன், பிரம்மா உடம்பில். எதுக்கு வரேன்? குழந்தைகளாகியவங்களை துக்கத்திலேருந்து விடுவிக்கிறதுக்காக வரேன். பிரம்மா மூலமாக ஒரு தர்மத்தை பாபா ஸ்தாபனை பண்ணுறார். ஸோ பிரம்மா மூலமாக புது தர்மம், அந்த ஒரே தர்மம் ஸ்தாபனை ஆகுது. மற்ற அனைத்து தர்மங்களும் சங்கர் மூலமாக விநாசமாகுது. ஐயோ ஐயோவுக்கு பிறகு ஆஹா ஆகான்ற வெற்றி முழக்கம் ஏற்படும். எவ்வளவு காலம் ஐயோ ஐயோன்னு இருக்க போகுது. ஸோ இதை கிறிஸ்தவர்கள் கூட உபத்திரவ காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆபத்துகளில் இறந்துக்கிட்டே இருப்பாங்க
அதுக்கு இயற்கை சீற்றங்கள் ரொம்பவுமே உதவி செய்யுதுன்றார். அப்படி இல்லைன்னா மனிதர்கள் ரொம்ப நோயாளியாகி துக்கம் அடைஞ்சிடுவாங்களாம். ஸோ அதற்காக தான் இயற்கை சீற்றம் வருது. குழந்தைங்க துக்கம் அடையக்கூடாதுங்கிறதுக்காக இந்த இயற்கை சீற்றங்கள் கூட வேகமாக எல்லோரையும் அழிச்சிடுதுன்றார். இல்லை, இப்போ ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது கருணை கொலை பண்ணுறாங்களே, ஒரு விதத்தில் அப்படி கடவுளே பண்ணுற மாதிரி தான் இயற்கை சீற்றங்கள். ஸோ இயற்கை சீற்றத்துக்கு முன்னாடி அணுகுண்டெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆக்சுவலாக அணுகுண்டும் ஒரு விதத்தில் கருணை கொலை மாதிரி தான். என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, டக்குன்னு போயிடும். ஸோ ஆனால் அதிகமாக உயிரிழப்பு இயற்கை சீற்றங்கள் மூலமாக தான் வருன்றார். இயற்கை சீற்றங்கள் தான் மிகவும் உதவி செய்தான் அணுகுண்டை விட. பாருங்கள், பூகம்பத்தில் எத்தனை பேர் இறந்து போகிறாங்க. அதேமாதிரி வெள்ளம் ஒரு தடவை 2 தடவை வந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு, எல்லாம் காலி. கண்டிப்பாக கடல் பொங்கும், பூமி மூழ்கிடும். 100 அடி உயரத்துக்கு கடல் அலை பொங்கிச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ இதுதான் ஐயோ ஐயோவின் காட்சின்றார். உலக அழிவு அப்படியே கண்ணு முன்னாடி எடுத்துகிட்டு வர்றார். இப்படிப்பட்ட காட்சியை பார்க்கறதுக்கு தைரியம் வேணும், முயற்சியும் பண்ணணும், பயம் இல்லாமலும் இருக்கணும் இல்லையா? ஸோ முயற்சி பண்ணும்போதே அந்த கடைசி நேரத்துக்காக இப்போவே முயற்சி பண்ணணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நான் பாபா நினைவில் இருக்கிறேன், சக்தி கொடுத்துட்ருக்கிறேன், பொறுமையாக இருக்கிறேன், பதற்றப்படாமல் இருக்கிறேன், பயம் இல்லாமல் இருக்கிறேன். இப்படி முயற்சி பண்ண தான் அந்த நேரம் உங்களுக்கு பயம் இருக்காது. ஸோ குழந்தைங்களுக்குள்ள கொஞ்சம் கூட அகங்காரமே இருக்கக்கூடாதுன்றார். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆத்ம உணர்வுடையவராக இருக்கணும். ஒரு சின்ன புள்ளிக்கு என்ன அகங்காரம்? அதோடைய நடிப்பை அது நடிக்குது, ஒவ்வொரு புள்ளியும் அதோடைய நடிப்பை நடிக்குது. ஸோ இந்த தெளிவு இருந்துச்சுனாலே ஆத்ம உணர்வுடையவர்கள் மிகவும் இனிமையானவர்களாக இருப்பாங்க. ஸோ அதனால தான் பாபா சார் ஆத்ம உணர்வில் இருக்கிறவங்க மிகவும் இனிமையாக இருக்கிறார்கள். நான் நிராகாரராக, விசித்திரமானவனாக, அதாவது சித்திரம் உடல் இல்லாதவனாக இருக்கிறேன் அப்படின்னு பாபா சொல்கிறார். இங்கே நான் சேவை செய்கிறதுக்காக தான் ஸ்தூல உலகத்துக்கு வரேன். ஸோ எனக்கு எவ்வளோ புகழ் பாடுறாங்க, ஞானக்கடல் பாபா அப்படின்னு பாடுறாங்க. பிறகு இந்த அழுக்கான உலகத்துக்கு வாங்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ அழகாக என்னை கூப்பிட்டீங்க. என்னைக்காச்சும் சொர்க்கத்தில் சுகத்தை பாருங்கன்னு சொன்னீங்களா? அங்கே சொல்கிறது கிடையாது. ஆனால் இந்த நரகத்தில் தான் நீங்கள் கஷ்டப்படும் போது பதித்த பாவனா, நாங்கள் அழுக்காகிட்டோம், எங்களை தூய்மையாக்குங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. அங்கே கூட பார்த்திங்கன்னா திரௌபதி மானப்பங்கப்படுத்தப்படும் போது தானே கூப்பிடுறா. ஸோ அப்போ கடவுளை மெயினாக அதுக்காக தான் கூப்பிடுறோம். ஆனால் துக்கம் வரும்போது கூப்பிட்றோம். அந்த துக்கத்திற்கு காரணம் காமத்தில் விழுந்தது. அப்போ துக்கத்திலேருந்து காப்பாற்றுங்கன்னா என்ன அர்த்தம்? காமத்திலேருந்து விடுவீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரேடியாக தமோ பிரதான அழுக்கான உலகத்தில் வாங்க, அழுக்கான உடம்புல வாங்கன்னு என்னை கூப்பிட்றீங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ எப்படி கூப்பிட்றீங்க பாருங்கள் என்ன. ஸோ குறிப்பாக பாரதவாசிகள் ரொம்ப அற்புதமாக என்னை கூப்பிட்றீங்க. நாடகத்தின் ரகசியமே அப்படித்தான் இருக்குது. இந்த பிரம்மா பாபாவுக்கு இது என்னுடைய பல ஜென்மங்களின் கடைசி ஜென்மம் தெரியாது. எப்போ சிவபாபா அவருக்குள்ளே பிரவேசமாகிறாரோ அப்போ தான் இந்த ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். ஸோ பாபா ஒவ்வொரு விஷயத்தின் ரகசியத்தையும் புரிய வைக்கிறார். ஸோ ஒவ்வொரு கல்பத்திலும் பாபா பிரம்மாவைத்தான் தன்னுடைய மனைவியாக்கிறார். பிரம்மா உடலுக்குள்ளே தான் பிரவேசிக்கிறார். இவர் என்னுடைய மனைவின்னு சுயம் சிவபாபாவே சொல்கிறார். நான் இவருக்குள்ளே பிரவேசமாகி இவர் மூலமாக தான் உங்களை என்னுடையவரை தத்தெடுக்கிறேன். ஸோ அப்போ உண்மையிலே உங்களுக்கு பெரிய அம்மா பிரம்மா தான் இல்லையா? சிவத்தந்தைக்கு உடல் கொடுத்ததுனால பிரம்மா பாபா நமக்கு அம்மா ஆகுறாங்க. அடுத்தது அதுவும் என்ன அம்மா? தத்தெடுக்கப்பட்ட அம்மா இல்லையா? அந்த அம்மா மூலமாக நம்மளை தத்தெடுக்கிறார். அந்த அம்மாவையும் சிவபாபா தான் தத்தெடுக்கிறார், பிரம்மா பாபாவை. ஸோ தத்தெடுக்கப்பட்ட அம்மா பிரம்மா பாபா.
அதனால் தாயும் நீயே தந்தையும் நீயேன்னு இவரை தான் சொல்ல முடியும், பிரம்மா பாபாவை தான். ஸோ அடிக்கடி இது வரும், ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்கும். ஸோ பாபா இன்றைக்கி தான் தெளிவாக சொல்கிறாரு, தாயும் நீயே தந்தையும் நீயே, தாயும் தந்தையும் ஒன்றா இருக்கிறாங்கன்றது எல்லாம் பிரம்மாவைத்தான் குறிக்கும். ஏன்னா சிவபாபாவை தந்தைன்னு மட்டும்தான் சொல்ல முடியும். அதனால தான் மற்ற மதத்தில் பரமபிதான்றாங்க, அப்பான்னு தான் வரும். முஸ்லீம்கள் கூட அவன் அப்படி தான் சொல்கிறாங்க கடவுளை. ஸோ இந்த பிரம்மா பாபா உண்மையில் குப்தமான அம்மாவாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர் பிரம்மா தாய் தான், ஆனால் உடம்பு ஆண் உடம்பாக இருக்குது இல்லையா, அதனால் தந்தை இன்னும் சொல்கிறோம். இன்னொன்று, இவர் நிறைய பெண் குழந்தைங்க தான் இப்போ வரைக்குமே பிரம்மகுமாரிகள், பேரே பிரம்மகுமாரின்னு இருக்கு இல்லையா, பெரும்பாலும் பெண்கள் தான் வருவாங்க. ஸோ அப்போ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெண் வேணும் இல்லையா, அதனால் ஒரு பெண் குழந்தையை தத்தெடுக்கிறாரு, மம்மான்னு பேர் வைக்கிறார், மாத்தேஸ்வரி சரஸ்வதின்னு பேர் வைக்கிறாங்க. அவங்க தலைமையாகவும் ஆகிடுறாங்க. இந்த யஜ்யத்துக்கு தலைமை பொறுப்பு மம்மாவுக்கு தான் போகுது. நாடகத்தின்படி ஒரு சரஸ்வதி தான், ஆனால் இவங்க நிறைய பேர் பக்தி மார்க்கத்தில் வச்சுட்டாங்க, துர்கை, காளி அப்படின்ட்டு. ஸோ தாய் தந்தையாக இருக்கிறது ஒருத்தர் தான், பிரம்மா பாபா தான். நீங்கள் அவருடைய குழந்தைகள் எல்லாருமே, மம்மா உட்பட. ஏன்னா பிரம்மாவின் மகள் சரஸ்வதின்னு தான் பாடப்பட்டிருக்குது. அப்போ மம்மாவும் பிகே சரஸ்வதின்னு தான் போடுவாங்க. நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள் இல்லையா, உங்களுக்கு நிறைய பேர் இருக்குது பக்தி மார்க்கத்தில். மகிமை, துர்கை, காளி, முருகன், பிள்ளையார், ஆஞ்சநேயர், இது மாதிரி நிறைய பேர் இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ தான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க வரிசைக்கிரமமாக. ஏன்னா படிப்பில் கண்டிப்பாக வரிசைக்கிரமம் இருக்கும் தானே, ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தர் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க படிப்பில் கூட. ஸோ இப்போ இங்கே ராஜ்யம் உருவாகுது. ராஜ்யம்னாலே வெவ்வேறு விதமானவர்கள் தேவை. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். ஸோ இந்த ஒரு விஷயம் சரி ஏற்கனவே பதிவாக இருக்கும், அவங்க தான் வருவாங்க அப்படின்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் மற்றவர்களால் முயற்சி பண்ண முடியலன்றதுனால அவங்கள ஏளனமாகவும் பார்க்கக்கூடாது. சரி, நாடகத்தில் அவங்களுடைய பார்ட் அப்படி இருக்குது அப்படின்னு அந்த கருணை தான் இருக்கணும். ஸோ இதை விஸ்தாரமாக புரிஞ்சிக்கணும். நிறைய கருத்துகள் இருக்குது. இப்போ வக்கீலுக்கு படிக்கிறவங்களுக்குள்ள கூட கண்டிப்பாக வரிசைக்கிரமம் இருக்கு இல்லையா. ஒரு சில வக்கீல் 3 லட்சம் 4 லட்சம் அந்த காலத்தில் சொல்கிறாரு, இப்போ கோடிக்கணக்கில் சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு சிலர் பாருங்க, போட்டுக்க ட்ரெஸ்ஸு கூட இல்லாமல் கீஞ்ச ட்ரெஸ்ஸு போட்டு இருக்கிறாங்கன்றார். ஸோ அதே மாதிரி தான் நம்ம படிப்புலையுமே பக்காவாக படித்தா உயர்ந்த பதவி, இல்லைன்னா வேலைக்காரன் பதவி. ஸோ இப்போ நடக்கிறது உலக போர், உலக நாடுகளுக்கு இடையிலான போர். அதை நம்மளால் தடுக்கவும் முடியாது. இருந்தாலும் எல்லோரும் கவலை இல்லாமல் இருங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன்னா போர் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு எல்லோருக்கும் நீங்களும் புரிய வைக்கிறீங்க. ஏன் நடக்குது? ஏன்னா புது தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகணும். இங்கே இருக்கிறவங்களாம் அழிஞ்சாதான் தேவதைகள் இந்த மண்ணுக்கு வர முடியும் அப்படின்னு தண்டோரா போடுறீங்க. ஸோ பல தர்மம் அழிய போகுது. எவ்வளோ தெளிவாக இருக்குது. இந்த பிரஜாபிதா பிரம்மா கிட்ட இருந்து தான் பிரஜைகள் படைக்கப்படுறாங்க. என்னுடைய முக வம்சாவளி குழந்தைங்க நீங்கள் அப்படின்னு பிரம்மா பாபாவும் நம்மளை சொல்கிறார். ஸோ நாம் எல்லோரும் பிரம்மாவின் வாய்வழி வம்ச பிராமணர்கள். மற்றபடி கலியுக பிராமணர்கள் வயிற்று வழியாக பிறந்தவர்கள். அதான் முக்கு வம்சாவளி, குக்கு வம்சாவளின்னுவோம். முக்குனா ஹிந்தியில் வாய் வழியாக பிறந்தவர்கள் நாம். அவங்க வயிற்று வழியாக பிறந்த கலியுக பிராமணர்கள் பூஜாரிகளாக இருக்கிறாங்க. ஆனால் நாம் பூஜைக்குரியவர்களாக ஆகிட்டு இருக்கிறோம். அதற்கான முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நாம் பூஜைக்குரிய தேவதையாக ஆகிட்டு இருக்கிறோன்னு நமக்கு தெரியும். உங்கள் தலைக்கு பின்னாடி ஒன்றும் இப்போ ஒலிக்கிரீடம் கிடையாது. எப்போ உங்கள் ஆத்மா தூய்மையாகுதோ அப்போ இந்த உடம்பை விட்டுடும். தூய்மையானால் தானே ஒலிக்கிரீடம் கொடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த அழுக்கான உடம்புக்கு ஒலிக்கிரீடம் கொடுக்க முடியாது. அது பார்க்க நல்லாவும் இருக்காது. ஆனால் இப்போ நீங்கள் மகிமைக்குரியவராக இருக்கிறீங்க. ஏன்னா இப்போ செய்கிற காரியத்தை
சொர்க்கத்துடைய மகிமை தான் இந்து தெய்வங்களுக்கு மகிமை இல்லை. சொர்க்கத்தில் போய் ஆட்சி பண்ணுறது மகிமைக்குரிய விஷயம் கிடையாது. அப்படி சொர்க்கத்தில் பூஜைக்குரியவராக மாற்றக்கூடிய விஷயத்தை பண்ணுறது தான் மகிமைக்குரிய விஷயம். அது சங்கமிகத்தில் நடக்குது. இப்போ யாருடைய ஆத்மாவுமே தூய்மையாக இல்லை. அதனால் யார் மேலேயுமே இப்போ ஒலிக்கிரீடம் கொடுக்க முடியாது. ஆனால் இவங்க இயேசுக்கு ஒலிக்கிரீடம் கொடுக்குறாங்க, ராகவேந்தருக்கு கொடுக்குறாங்க, ஷீரடி சாய்பாபா, இது மாதிரி நிறைய சாமியாருக்கு பின்னாடி தலையில் ஒளிவட்டம் போட்டுக்கிறாங்க. சத்தியுகத்தில் தான் ஒளி இருக்குது, அதாவது தூய்மை இருக்குது. இன்னும் கரெக்டாக சொன்னால் திரேதாயுகத்தில் 2 கலை குறையுது. இருந்தாலும் சொர்க்கம் தான், தேவதைகள் தான் அவங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கூட ஒலிக்கிரீடம் கொடுக்கக்கூடாதுன்றார். எவ்வளோ சூப்பரில் ராமர் சீதைக்கு கூட ஒலிக்கிரீடம் கொடுக்க முடியாது. நல்லது. ஸோ அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய மனநிலை ஸ்திதி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கணும் அப்படின்னா, கடைசி நேர காட்சியை ஆடாமல் அசையாமல் பயமில்லாமல் பார்க்குற அளவுக்கு உறுதியாக ஆக்கிக்கணும், பயமற்றதாக ஆக்கிக்கணும். ஸோ முழுக்க முழுக்க ஆத்மா நான் சொர்க்கத்துக்கு போகிறேன், நான் மேலே இருக்கிற அந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அந்த ஆத்ம உணர்வை அடையிறதுக்கு கடினமாக உழைக்கணும். டக்குன்னு வந்துடாது. அப்படியே ராஜசிம்மாசனத்தை எடுத்து கொடுத்துட மாட்டார் இல்லையா? இதையெல்லாம் அந்த அழிவையெல்லாம் பார்த்து மனம் கொஞ்சம் கூட ஆட்டங்காணாமல் இருக்கிறவங்க தான் நாராயணன் ஆக முடியும். ஸோ அதுக்கு உழைக்கணும் கடுமையாக. புது உலகத்தில் உயர்ந்த பதவி அடையிறதுக்காக இந்த ராஜயோக படிப்பில் முழு கவனம் கொடுக்கணும். ஸோ மதிப்போடு தேர்ச்சி அடைஞ்சு வெற்றி மாலையில் மணி ஆகணும். ஸோ வரதானத்தில் பாபா சொல்கிறாங்க, சதா பகவான் மற்றும் பாக்கியத்தின் நினைவில் இருக்கக்கூடிய சர்வசிரேஷ்ட பாக்கியவான் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், ஸோ மெயினாக பகவானை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும், நம்முடைய பாக்கியத்தை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் மிகப்பெரிய பாக்கியசாலி. ஸோ அதுக்கு விளக்கமாக பாபா சொல்கிறது என்னென்னா, சங்கமயுகத்தில் உயிரோட்டமான ரூபத்தில் கடவுளே குழந்தைங்களுக்கு சேவை செய்கிறார். எங்கே? இந்த சங்கமயுகத்தில் ஞான மார்க்கத்தில். ஆனால் பக்தி மார்க்கத்தில் எல்லாருமே பகவானுக்கு சேவை செய்வாங்க. ஆனால் இங்கே அந்த பகவானே சுயம் உயிரோட்டமான மூர்த்திகளாகிய உங்களுக்கு சேவை செய்கிறாரு. பாருங்கள், அமிர்த வேலையில் எழுப்புறாரு, சாப்பாடு ஊட்டி விடுறாரு, தூங்க வைக்கிறார் இல்லையா? ஸோ முரளின்ற அந்த பாட்டு பாடி தூங்க வைக்கிறார். ஸோ மரியாதை பூர்வமாக உங்களை எழுப்புறார். ஸோ பிராமணர்களாகிய நாம் அந்த அளவுக்கு பாபாவுக்கு மிகச் செல்லமான குழந்தைங்க. ஸோ அது எவ்வளோ பெரிய பாக்கியம், சர்வசிரேஷ்ட பாக்கியவான் நாம. இந்த பாக்கியத்தின் குஷியில் சதா ஆடிக்கிட்டே இருங்க மனதுனால. குஷியின் சந்தோஷத்தில் மனம் துள்ளி கொதிக்கணுன்றார். கடவுளே எனக்கு எல்லாத்தையும் பண்ணுறாரு. ஸோ தந்தைக்கு மட்டும் செல்லமானவராக இருங்க, மாயாவுக்கு கிடையாது. மாயாவுக்குன்னு என்ன அர்த்தம்? மற்ற எதுக்குமே. அதாவது பாபாவுடைய நினைவு இல்லாமல் பாபா வழிப்படி நடக்கலைன்னா மாயாவுக்கு செல்லமாகிடுவீங்க. ஸோ அப்படி யார் மாயாவுக்கு செல்லமானவர் ஆகிடுறாங்களோ அவங்க ரொம்ப விளையாட்டுத்தனம் காட்டுறாங்க இல்லையா? ஸோ அதிர்ஷ்டத்தை இழந்துடுவாங்க. ஸ்லோகன், உங்களுடைய மலர்ந்த முகத்தை பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்கு அனைத்து பிராப்திகளும் அனுபவமாகணும். அந்த மாதிரி உங்கள் முகம் மலர்ந்து காணப்படணும், தெய்வீகமாக சக்திசாலியாக காணப்படணும். அதுதான் உண்மையான சேவைன்றார் இல்லை? உங்கள் முகம் பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய விளம்பர பலகையாக இருக்கணுன்றார். ஒரு நொடி உங்களுடைய ஜடமூர்த்தியின் தரிசனம் கிடைச்சாலே திருப்தி அடையிறாங்களே. உயிரோட்டமாக உங்களுடைய முகத்தை பார்த்தால் அவங்க அனைத்து பிராப்தியும் அனுபவம் பண்ணணும். அந்த மாதிரி சேவை செய்யுங்க, அந்த மாதிரி சேவை செய்யணும்னு லட்சியம் வைங்க. அதுதான் உண்மையான சேவைன்றார். அவ்வக்த இஷாரா, அசரீரி அல்லது விதேக ஸ்திதியின் பயிற்சியை அதிகப்படுத்துங்க.
சரீரினாலும் விதைகினாலும் உடல்லிருந்து விடுபட்ட நிலை, அதாவது சத்தத்திலிருந்து கடந்த நிலைன்னு அர்த்தம். ஏன்னா உடம்பு இருந்தால் சத்தம் இருக்கும், உடம்புல இருந்து ஆத்மா விடுபட்டுருச்சுன்னா அமைதி தான் இருக்கும் அங்கே. இல்லை ஒருத்தர் ரொம்ப துடிச்சிட்டு இருக்கார், திடீர்னு சத்தம் இல்லைன்னு அர்த்தம், இறந்துட்டு இருப்பார். அதுதான் சத்தத்தை கடந்த நிலை, இறந்த நிலை. உயிரோடு இருந்துக்கிட்டே இறக்குறதுன்னா சத்தத்தை கடந்த நிலையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு நொடியில் சேவை பற்றிய சங்கல்பத்தில் வாங்க, அடுத்த நொடியை சங்கல்பத்திலிருந்து விடுபட்ட நிலையில் நிலைச்சிடுங்க. அதேமாரி காரியம் செய்கிறதுக்கு சரீரத்தின் மூலமாக தான் காரியம் செய்ய போகிறீங்க இல்லையா? ஸோ அப்போ சரீர உணர்வில் வாங்க, அடுத்த செகண்டு அசரீரி ஆகிடுங்க, சரீரமற்ற ஆத்மாவாகிடுங்க. எப்போ இந்த பயிற்சி பக்காவாகுதோ அப்போ தான் எப்படிப்பட்ட பிரச்சனையும் உங்களால் அமைதியாக எதிர்கொள்ள முடியும் இல்லையா? அப்போ என்ன அர்த்தம்? மனம் முழுக்க உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்படியே பரந்தாமத்துக்கு போனால் அங்கேயே இருக்கணும், எவ்வளோ நேரம் வேணாலும் இருக்கணும்னு சொல்கிறது எதுக்குன்னா, அந்த பயிற்சி பக்காவாக ஆக ஆத்ம பலமாகும். அப்போ கடைசி நேரத்தில் உங்களால் ஒரு செகண்டில் அங்கே போனால் போயிடணும், அப்படி இருக்க முடியணும். அப்போ தான் எப்படிப்பட்ட பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் அப்படின்னு அர்த்தம். அத்தனை பிரச்சனைகளும் வரவும் போகுதுன்னு அர்த்தம். செம பவர்ஃபுல் முரளி. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.